நான் மனதில் நிறுத்த வேண்டிய காரியம் என்னன்னா, வருவேன், அவர் வருவார் என்று சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தம் எங்கே என்ற ஒரு கேள்வி எழும்புகிற மனிதர்கள் தற்காலத்தில் பெருகி இருக்கிறாங்க. அவங்க எப்ப வருவாங்களா? கடைசி நாட்கள்ல. இது கடைசி காலத்திலும் கொடிய காலத்தில் நாம் இருக்கோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஏன் இன்னும் இயேசு வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா, முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னது? அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. 1000 வருஷம் ஒரு நாள். இந்த காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம நினைக்கிறபடி இல்லை. ஆனால் சொன்னவர் சொன்னபடியே மீண்டும் வருவார். கலிலாய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களிடத்து வானத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். சொன்ன காரியம் என்னது? 100% நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தை எங்கே என்று மதியற்றவர்கள் கேட்கிறது போல சபையை நீ கேட்டுக்கொண்டு ஏனோ தானு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது தாமதிக்கிறார் என்று என்ன பண்றாங்க சிலர் என்றாங்க. அவர் தாமதிக்கல. எதுக்காக வாக்குத்தத்தை கொடுத்து தாமதிக்கிறார் என்றால், ஒருவன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? நீடிய பொறுமுள்ளவராய் இருக்கிறார். இது யாரை குறிக்கிறதுன்னா, நம்மேல் என்று சொல்லுங்க சபையை குறிக்குது. இப்ப மனம் திரும்ப வேண்டியது முதலாவது யாரு? சபை. ரெண்டாவது யாரு? தேவன் அறியாத ஜனங்க, இந்த வெளியில இருக்கிற ஜனங்க. இப்ப முதலாவது என்ன செய்ய? நம்ம என்ன செய்யறாரா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற தேவ செய்தி கொடுக்கிற அவருடைய சாணாதிபதியாக நானாக இருக்கட்டும், இல்லை கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், இன்னும் நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஒத்துக்க? நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். அதுக்கு தான் தாமதிக்கிறார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வஞ்சிக்கப்பட்டு போகாம, இப்படிப்பட்ட அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தை எங்கே என்று சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே என்று சொல்லுகிற ஜனங்களோடு சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? முதலாவது வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. நம்ம பகுத்து ஆராயணும். ஏற்கனவே ஜலத்தினால ஆண்டவர் சொன்னபடியே இந்த பூமியானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அழிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் மட்டுமே பேழைக்குள்ள என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டார்கள். யார? முதலாவது வஞ்சிக்கப்படக்கூடாது, ரெண்டாவது அறிஞ்சிருக்கணும், மூணாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆமே. அதனாலதான் தாமதிக்கிறார். தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.